ஆண்டோடைய ஜெபம் பண்ணிவிட்டு நான் இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ரெடியா? ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமும் 33வது அதிகாரம் 26வது வசனம். யெஷூரனுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அதுக்கு கீழேயும் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அற்புதமான வசனங்களை நான் அங்கே பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வசனங்கள். அதெல்லாம் கேட்கறதுக்கே, அதை படிக்கிறதுக்கே இத்தனை அற்புதங்களை நம்ம எவ்வளோ கர்த்தர் நம்மளுக்கு கரிசனையாக நமக்கு தருகிறார் என்பதை நான் பார்க்குறேன். இந்த இடத்துல யெஷூரன் என்று சொல்லும் போது, யெஷூரன்னாக்கா முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் தம் மக்களை மிகுந்த அன்போடு அழைக்கிற ஒரு செல்ல பெயர் தான் யெஷூரன். ஸோ செல்லமாக அழைக்கிற ஒரு பெயர் தான் யெஷூரன். அதுக்கு கீழே நம்ம பார்க்கலாம் எப்படிலாம் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தராரு என்று சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா யெஷூரன் அன்போடு அழைக்கும் ஒரு செல்ல பெயர். மீனிங் வந்து நேர்மையானவன், செம்மையானவன், நீதிமான். ஸோ இந்த பெயரை தான் நம்ம பார்க்குறோம். நேர்மையானவன், செம்மையானவன், நீதிமான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யெஷூரனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். ஸோ யெஷூரன் வந்து ஒரு ஹீப்ரு வார்த்தையிலிருந்து வந்த ஒரு பெயர். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. யெஷூரன் நம்ம பேர் வைக்கிறோம், ஆனால் இது ஒரு எபிரேய பாஷையிலேருந்து வந்த பொருள். இஸ்ரேல் ஜனங்கள் பல முறை தேவனை விட்டு விலகி போகும்போது விலகி சென்றாலும் தேவன் அவர்களை தள்ளி விடவே இல்லை. அவங்க தள்ளி போனாங்க ஆண்டவரை விட்டு, ஆனால் அவங்கள ஆண்டவர் தள்ளி விடவே இல்லை. எப்போதுமே அவர் மேலே நோக்கமாகவே இருந்தார். மாறாக அவர்களை செல்ல பிள்ளையாக கருதி யெஷூரன் என்று அவர்களை அன்போடு அழைத்தார். ஸோ சோர்ந்து போகிற நேரங்களில், நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளி போகிற நேரங்களில் கர்த்தர் என்னைக்குமே நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு வாக்கியம் என்னன்னாக்கா, யெஷூரன் என்றால் ஒரு செல்ல பெயராக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவர் நம்மளை தள்ளி விடாதபடி அழைக்கிறார். இந்த வார்த்தை யெஷூரன் என்ற வார்த்தை வேதத்தில் 4 முறை தான் வருது. அது எங்கன்னாக்கா உபாகமம் 32ல் நம்ம வாசிப்போம். அதை இஸ்ரவேல் செழிப்படைந்து தேவனை மறந்ததை கடிந்து கொள்ளும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. உபாகமம் 32:15. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உபாகமம் 33:5வது வசனத்தில் மோசே இஸ்ரவேலை ஆசீர்வதித்த போது குறிப்பிடப்பட்டது இந்த வார்த்தை யெஷூரன். அதே மாதிரி உபாகமம் 33:26ல் தேவன் யெஷூரனின் தேவன் என்று புகழப்பட்டது. அதே மாதிரி ஏசாயா 44 2வது வசனத்துல இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்த தேவன் அவர்களை தம் தாசன் என்பது அழைக்கும் போது இந்த பெயர் வருகிறது. ஸோ இத்தனை அழகான பெயர்களை கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கிறார். இத்தனை அழகான பெயர்களை அந்தந்த இடங்களில் அவர் அழகாக வைத்திருக்கிறார். ஆனால் முக்கியமாக நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற பொருள் என்னன்னாக்கா, யெஷூரன் என்று ஆண்டவர் கூறும்போது எப்படி அவங்களுக்குள்ள கர்த்தர் வேலை செய்கிறார். யெஷூரனின் தேவன் யாருனாக்கா, நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 33வது அதிகாரம் உபாகமும் 26வது வசனத்திலிருந்து யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, எனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஸோ இதுதான் ஆண்டவர் யெஷூரன். அந்த ஒரு ஆண்டவர் என்னுடைய தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன் என்பதை காட்டுகிறார். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடும் என்று கட்டளையிடுவார். ஸோ இந்த அநாதி தேவனு அடைக்கலமானவர், நித்திய புயங்களோடு வருகிறவர், இது எல்லாமே நமக்கு யெஷூரனுக்காக அவர் கொடுக்கப்படுகிற நாமங்களும், நமக்காக அவர் சத்துருக்களை விரட்டி அடிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். ஸோ இதை நமக்கு அவர் சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம கேட்க வேண்டும். அதே மாதிரி 28வது வசனம்,
இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சமுள்ள தேசத்தில் இருக்கும். அவர்களுடைய வசனம் அவர்களுடைய வானமும் பனியை போல பெய்யும். ஸோ இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப ஆண்டவர் தனித்து பிரித்த போது, என் நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடி நாம் விடமாட்டேன் என்று சொல்ற போது ஆண்டவர் தனித்தா இருந்தார். அவரு ஏசாவை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அநேக போராட்டங்கள் அவருக்கு. அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணுவார்னே தெரியல. ஆனால் தனித்து இருந்த நேரங்களிலே யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை போல பெய்யும் என்று இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த வாக்குத்தத்தங்களோடு வழி நடத்துறார் யாக்கோபுக்கு தான் இஸ்ரேல் என்று பேர் வந்தது. ஸோ அந்த இஸ்ரவேல் அவர் மீட் பண்ணும்போது இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் மீட் பண்றார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களாக நாமும் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா தேவைகளிலும் நல்லா கவனிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட தேவைகள் நமக்கு வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு கேடகமாக அநாதி தேவனாக இருக்க விரும்புகிறார். ஸோ நிறைய சூழ்நிலையில நம்ம தனித்து விடும்போது நிறைய சூழ்நிலைகளில எனக்கு இதுக்கு பதில் தெரியல, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னால் டிசிஷன் எடுக்க முடியல சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய வேலை விஷயத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தேவைகளில், ஆண்டவரே நான் என்ன டிசிஷன் எடுக்கணும், இதில் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்யணும்னு விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் அற்புதம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம், 29வது வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். ஆண்டவர் யெஷூரனை அழிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜுக்குள்ள நம்ம இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும். அதே மாதிரி பாக்கியவானன் என்று அழைக்கும் போது, கர்த்தர் நம்மளை பாக்கியவான அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்களா தான் குறிக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்மளால ஏன் ரட்சிக்கப்பட முடியல நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படின்னா என்ன, நான் இதை விட முடியாது, இது பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பாரு, கர்த்தர் எனக்கு இஷ்டப்படி செய்வாரு, இப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம், இப்படியெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம்ல. ஆனா இங்க கர்த்தர் சொல்றது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லும் போது உமக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க இந்த வசத்துல. உனக்கு மகிமையை பொருத்திய பட்டயமும் அவரே, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு இடத்திலும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவர் தான் என்னுடைய மகிமை, அவர் தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பத்துக்கும் சரி, என்னுடைய வேலையில சரி, என்னுடைய எல்லாத்துலயுமே அவர் மகிமைப்படணும்னாக்கா நான் ரட்சிக்கப்பட்ட ஆளு, எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் எப்படி போகணும், அதுக்குள்ள நான் எப்படி இருக்கணும், அவருடைய மகிமையை நான் எப்படி அனுபவிக்கணும், இது ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா முக்கியம்தான். சோ அவர் தான் எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான ஒரு வாக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். இச்சகம் பேசி அடங்குவார்கள். நிறைய பார்த்துருக்கிறீங்களே நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம நிறையவே பார்த்துருப்போம். சத்துருக்கள்லாம் என்ன பண்றாங்க, எப்போ பாரு கெட்டதை செய்யறதான் அவங்களுடைய நோக்கமே. சத்துருக்கள் யாரு? கூட இருக்கிறவங்க தான் சத்துருக்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு சத்துரு, உனக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னுடைய சத்துருவா இருப்பாங்க. சத்துருவா மாறிடுவாங்க. ஏன் சொல்லுங்க சத்துருவா மாறுறாங்க? அவங்க சத்துருவா மாறத்துக்கு காரணம், நீ கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட நீ உன் ஆண்டவருடைய மகிமைய உன்னுடைய கரங்களிலே உங்க தலைமையில நம்ம வைத்திருக்கனால அந்த சத்துருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது. எங்க தள்ளி விடலாம்னு சொல்லி அந்த சத்துரு பார்த்திருக்கோம். ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமேன்னு சொல்றாரு. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் உண்டு. அதுல என்ன சொல்றாரு, உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவங்க இஷ்டத்துக்கு பேச விடுங்க. உங்களை பத்தி என்னென்னலாம் பேசுறாங்களோ பேச விடுங்க. உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்களோ பேச விடுங்க. என்னென்னலாம் பேசுறாங்களோ பேச விடுங்க. கர்த்தர் கண்டிப்பா அவங்கள ஒரு நாள் அடக்கி போடுவார்.
அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காதீங்க. அவங்க பேசுறதெல்லாம் 2 காதை கொடுத்துருக்கிறாரு. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுங்க. இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்களை பத்தி கெட்டதை தான் பேசுவாங்க, கெட்டதை உருவாக்கி கொடுப்பாங்க. ஒரு 100 பேருக்கு முன்னாடி போயிட்டு உங்களை கெட்டதாக உருவாக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஷோ இப்படி பண்ணிட்டாங்களே, என் ஆஃபீஸில் என்னை இப்படி கெட்டதாக பேசி எனக்கு பேரை கெடுத்துட்டாங்களே, என்னுடைய சமுதாயத்தில் பேரை கெடுத்துட்டாங்க, குடும்பத்தில் பேரை கெடுத்துட்டாங்களே, நான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு போவேன்னு சொல்லுவீங்கல்ல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவங்க மத்தியில் போவேன், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவேன், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவங்க மத்தியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? பயப்படாதீங்க. தப்பு செஞ்சால் மட்டும் பயப்படுங்க. தப்பு செய்யலைன்னா என்னைக்குமே யாருக்குமே பயப்படாதீங்க. ஏன்னாக்கா அந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவர், நித்திய புயமமானவராக இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே, அவர் தான் நமக்கு. ஸோ அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அவர்கள் மேடு. ஸோ யெஷூரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள், யெஷூரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள்லாம் இதுதான். கர்த்தர் என்னைக்குமே கைவிடாதவர். ஸோ அடுத்தது பார்க்கலாம் நம்ம 32வது, அதாவது யெஷூரனுக்கு கர்த்தர் எப்படி எச்சரிக்கை கொடுத்துட்டு மீட்டெடுக்கிறாரு என்பதை பார்க்கலாம். எச்சரிக்கை கொடுக்கிறார். உபாகமம் 32 15வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து துளித்து நினம் துண்ணின போது தன் உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். எப்படி போட்டுக்குதுனாக்கா பயங்கரமா போட்டுக்குது பாருங்க. எந்த யெஷூரனுக்காக கர்த்தர் பேசினாரோ, எந்த யெஷூரனுக்காக கர்த்தர் சொன்னாரோ வாக்கு தத்தங்களை, எந்த யெஷூரனுக்காக நீ உன்னுடைய சத்துருக்களின் காலை மதிப்பா என்று சொன்னாரோ, அதே யெஷூரனுக்கு, எந்த யெஷூரனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே யெஷூரனுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன எச்சரிக்கிறனாக்கா, இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியாது. இந்த வசனம் எப்படின்னாக்கா, யெஷூரனே கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து துளித்து நினம் துள்ளின பிறகு தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். கர்த்தர் என்னைக்குமே ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை மறந்து விடக்கூடாது. இங்க யெஷூரன் என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், அதுதான் யெஷூரன் தான் நம்ப, அந்த ஆசீர்வாதங்களையும் உதைத்து தள்ளுறது, அதை கண்டுக்கிறது இல்லை, அதை மறந்து விடுறது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. நான் தானே வர வச்சேன், இல்லை கர்த்தர் தான் தந்தார் அந்த ஆசீர்வாதங்களை. அப்படி நம்ம சொல்லி எடுக்கும் போது தான், அதனால தான் இங்க சொல்றாரு, நீ தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு காலையில் நான் என்னுடைய டிவோஷனில் வாசிக்கும் போது இந்த வசனங்களை பார்க்கும் போது, யெஷூரனே எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும் போது நான் உள்ளே போயிட்டு ஆராய ஆரம்பித்தேன். என்ன ஆண்டவர் என்ன பேசுறாரு வேதத்தில், இந்த யெஷூரன் என்ற வார்த்தைகள் எத்தனை முறை வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, யெஷூரன் என்றால் வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லை, அங்கே எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. அந்த யெஷூரனை நீ தேவனை விட்டு மறந்து போய்விட்டாய், தேவனை விட்டு உன் ரட்சிப்பின் கண்மலையை. அங்கே என்னவா பார்க்குறோம் நம்ம 33வது அதிகாரத்தில், ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் கேடயம், உனக்கு இஸ்ரவேலே பாக்கியவா, நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமேன்றாரு. இந்த இடத்துல அதே ரட்சிப்பை நீ மறந்துட்டேன்றார். தேவனை விட்டு மறந்து போய் தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு உலகத்துல பார்க்கல, நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் அற்புதமா வழி நடத்தி கொண்டு வரும்போது அவரை மறந்து விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வலிக்கும். ஐயோ, ஒரு நாள் நல்லா இருந்தாங்களே, நல்லா ஜோம் பண்ணாங்களே, ஆண்டவருக்குள்ள இருந்தாங்களே, ஆண்டவரை பயங்கரமா தொழுது கொண்டாங்களே, ஆண்டவர் பின்னாடியே ஓடினாங்களே, பைத்தியமா அழுது ஜோம் பண்ணாங்களே, ஊழியத்துக்கு ஓடினாங்களே, எவ்வளோ வசனங்களை மனப்பாடமா சொன்னாங்களே, கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாங்களே, கர்த்தருக்காக வைராக்கியமா அவங்க செய்யாதது ஒண்ணுமே இல்லையே, நான் செய்யறேன்னு சொல்லி முதல் வந்தவங்க இந்த நாட்களில அநேகருடைய வாழ்க்கையில தேவனை மறந்த நாட்கள், அசட்டை பண்ணின நாட்கள். அந்த எச்சரிக்கை தான் இந்த யெஷூரனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, என்னைக்குமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரு. நிறைய நேரங்களில் அந்த கடவுள் தான் என்ன ஆசீர்வதிச்சாரு, அந்த கடவுள் இல்லைன்னா அவ்வளவுதான். எத்தனை முறை பேசின நாட்கள் உண்டு. அதெல்லாம் மறந்து தேவனை விட்டு அவருடைய ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணின நாட்கள். ஓ மை காட், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல.
ஓ, சிலரை பார்க்கும்போது, அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஏசப்பா உங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவங்க மறந்தாங்க? நீங்க தானே அவங்களுக்கு கொடுத்தீங்க இந்த ஆசீர்வாதங்களை. நீங்க தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் வழி திறந்து கொடுத்தீங்க. நீங்க தானே செஞ்சீங்க. எப்படி உங்களை விட்டு மறந்து போக முடியும்? ஒருத்தர் நம்மளுடைய கஷ்ட காலத்துல ஒருத்தர் யாரோ 1000 ரூபாய் கொடுத்து உதவுறாங்கன்னா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவுனாங்கன்னா, சே, என் கஷ்ட காலத்துல எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, என் கஷ்ட காலத்துல எனக்கு எனக்கு தேவைகளை சந்தித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களையும் வானத்திலிருந்து அனுப்பின அந்த பரம பிதாவை நம்ம தூக்கி போட்டுட்டு மறந்து அவரை அசட்டை பண்றத போல ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லைங்க உலகத்துல. எதுவுமே கிடையாது. உண்மையா அதுதான் துரோகம். நம்மளுக்கு துரோகிங்க இருக்கிறாங்க, நமக்கு அநேகர் இருக்கிறாங்க, நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த துரோகிங்களெல்லாம் விட்டுருங்க. நம்ம செய்கிற துரோகம் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? நம்ம துரோகிங்களை பார்த்தா மட்டும் நமக்கு கோபம் வருது. நம்ம துரோகிங்களை பார்த்தா மட்டும் நம்மளுக்கு கேவலப்படுறோம். நம்ம துரோகிங்களை பார்த்தா மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ, இந்த துரோகிங்க கிட்டவே போகக்கூடாது சொல்கிறோமே. அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட எப்படி வருவார்? நம்ம துரோகம் செய்யும் போது கர்த்தர் நம்மக்கிட்ட எப்படி வருவார்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? இந்த தேவன் நம்முடைய தேவனுங்க, நம்முடைய தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்த தேவன், நமக்காக எல்லா அற்புதங்களையும் கொடுத்த தேவனை விட்டு அசட்டா பண்ணிட்டு மறந்து போறோமே. எவ்வளோ ஒரு வலிக்குது. அதை நினைக்கும் போது ஒரு வலி வருது. ஆண்டவரே, ஏன் இப்படி பண்ணாங்க அவங்க? எதுக்காக ஆண்டவரை இப்படி செஞ்சாங்க? எதுக்காக உங்களை விட்டு தாண்டி போனாங்க ஆண்டவரைன்னு கேட்கும் போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இதில் கர்த்தர் நம்மளை பார்க்குறோம். ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையை மீட்டெடுத்து கொடுக்குறார். ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையை கொடுக்குறார். நீ தேவனை விட்டு, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு எத்தனை முறை இல்லை? ஆண்டோடைய வார்த்தையை விட அம்மா அப்பா வார்த்தை பெருசா தெரியும். ஆண்டோடைய வார்த்தையை விட கணவனுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை பெருசா தெரியும். ஆண்டுடைய வார்த்தையை விட யாரோ உங்க ஃப்ரெண்டு உங்க கூடவே இருந்தாங்களாம், உங்க கூடவே பேசினாங்களாம், உங்க கூடவே வழி நடத்தினாங்களாம், உங்க கூடவே எல்லாத்தையும் செஞ்சாங்களாம். அவங்கள பார்த்து சொல்லுவீங்க, ஐயோ அவங்க தான் எல்லாமே சொல்லிட்டு. அவங்க இல்லைங்க, எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். தேவன் தான் உங்களை ரட்சித்த. அவரை விட்டு நம்ம எப்படி தூரம் போக முடியும்? அவரை விட்டு நான் அவருக்கு விரோதமா செய்ய முடியும்? அவருக்கு விரோதமா செய்யற காரியங்களை அவர் எப்படி பார்ப்பாரு? கொஞ்சம் யோசிக்கலாமா? இந்த சாயங்கால வேலையில நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அசட்டை பண்ணவே பண்ணாதீங்க. என்னைக்குமே ஆண்டவரை விட்டு தூர போறதோ, ஆண்டவரை அசட்டை பண்றதோ நம்ம வச்சுக்கவே கூடாது. கண்டிப்பா அதோடைய கான்சிக்வன்சஸ் வேற. ஏன்னா நம்முடைய தேவன் துணை செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது பார்க்கலாம், ஏசாயா 44வது அதிகாரம். இந்த யெஷூரனை கர்த்தர் எப்படிலாம் சொல்லுகிறார் என்று ஏசாயா 44வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இதாங்க தேவன், இதான் அந்த தேவன். நான் தெரிந்து கொண்ட யெஷூரனை, நீ பயப்படாத. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கொஞ்சம் தள்ளுறாரு பாருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நம்மளதான் அந்த இஸ்ரேல் ஜனங்க சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். கேட்டே ஆகணும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு? அசட்டை மட்டும் பண்ணிடாதீங்க. அவர் அசட்டை பண்ற நாட்கள்லாம் நம்ம விடவே கூடாது. ஆண்டவரே, நான் இப்படிலாம் நான் விட்டு போயிடுவேன். என்னைக்குமே எனக்கு இந்த ஆண்டவரை விட்டுட்டு போறது, அசட்டை பண்ணிட்டு போறது, அவருடைய வார்த்தைகளை தூக்கி போட்டு போறது, ஜெபிக்காம போறது, வேத வாசிக்காம போறது, இதெல்லாம் அசட்டை பண்றது. வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு முக்கியத்துவங்களை கொடுக்காம இருக்கிறது, குடும்ப ஜெபங்கள் பண்ணாம இருக்கிறதெல்லாம் அசட்டை பண்றது. வேற எப்படி நம்ம அசட்டை பண்றோம்? அவரை சர்ச்சுக்கு போகாம இருக்கிறது, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆன்லைன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் கர்த்தர் அசட்டை பண்றது. எதுக்கு தேவாலயங்கள் இருக்கிறது? எதுக்கு தேவாலயங்கள்? நம்ம எத்தனை பேரை பார்க்குறோம், போயிட்டு உட்காந்து அங்கே பார்த்தீங்கன்னா தொழுகையில் கலந்துப்பாங்க, ஓடுவாங்க, அவங்களுடைய பிஸ்னஸை பூட்டிட்டு ஓடுவாங்க. மதியானத்தில் பார்த்துக்கிறீங்களா? பிஸ்னஸை பூட்டிட்டு தொழுகைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்கியங்களை கொடுக்கும் போது, இன்னைக்கு அந்த தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கும் போது, உன்னை உண்டாக்கினவர் சொல்றாரு பாருங்க, உன்னை உண்டாக்கினவும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், உண்டாக்குனவரே அவர் தான். நம்மளாம் நாட் பை மிஸ்டேக் இந்த உலகத்துல வரல. தாயின் கர்ப்பத்தை நம்மள உண்டாக்குனவர், நம்மள உருவாக்கினவர். அந்த தேவனுக்கு நான் எப்படி அசட்டை பண்ணுவேன்?
அந்த தேவனை நான் எப்படி தூக்கி போடுவேன்? அந்த தேவனுக்கு விரோதமா என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த தேவனை நான் எப்படி தூக்கி போட முடியும்? யோசிக்கலாமா இந்த இடத்துல? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றங்களை நான் தெரிந்து கொள்ளணும். இயேசு சுவாமி, நான் தெரிந்து கொள்ளணும். சோ கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆண்டவர் இந்த பயப்படாத வார்த்தையை பல முறைகள் சொல்லிட்டார் வேதத்துல. 365 முறைகள் இருக்கிறது. அநேகர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேத ஆராய்ச்சிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். 365 நாட்களுக்கு ஒரு நாளும் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து பயப்படாத சொல்றாரு? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படவே வேண்டாம். நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த உண்டாக்கினவரை பாருங்க. நீ பயப்படாத. தாயின் கர்ப்பத்துல உன்னை தெரிந்து கொண்டவரை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை தெரிந்து கொண்டவர், உண்டாக்கினவர், கர்ப்பத்துல உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர், துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு அஞ்சணும்? நம்மளுக்கு என்ன எப்போ கஷ்டங்கள் வருது யோசிக்கிறீங்க? எப்போல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் வருது? எப்போ நமக்கு துன்பம் வருது? யாருன்னா இதை யோசிக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு தூரம் போகும் போது தான், ஆண்டவரை மறக்கும் போது தான், ஆண்டவரை அசட்டை பண்ணும் போது தான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிற நேரத்துல தான் எல்லா குப்பைகளும் வந்து விழுங்க. வீட்டுக்குள்ள எல்லா குப்பையும் வந்து விழும். அங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே நான் ஜெயிச்சிடுவேன், நான் இப்படி ஆயிடுவேன், நான் அப்படி ஆயிடுவேன், மனசுக்குள்ள இதெல்லாம் ஓடலாம். அந்த உண்டாக்கினவர் யாருங்க? துணை செய்கிறவர் யாரு? தெரிந்து கொண்டவர் யாரு? கர்ப்பத்துல நான் உன்னை உருவாக்கிற தேவன் யாரு? அவரை மறந்துடுறோமே. அவரை மறக்கவே மறக்காதீங்க. வாழ்க்கையில என்னைக்குமே ஆண்டவருடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் மறக்கவே மறக்காதீங்க. மறக்கவே. அவர் தான் நமக்காக, அவர் மட்டும் தான் நமக்காக எல்லாத்தையும் செயல்படுவார். நம்ம ஊர் கதை பேசியோ, வம்பு கதை பேசியோ, அவங்கள பத்தி பேசி இவங்களை பத்தி பேசி ஒன்றும் ஜெயிக்கவே போறதில்ல. எதுவுமே ஜெயிக்க போறதில்ல. யாரை பத்தி பேசி நம்ம ஜெயிக்க போறதில்ல. ஆனா இந்த இடத்துல என் கதையை நான் பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் கதையை நான் பார்க்கிறேன். என் கதையே பெருசா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கதைக்குள்ள நீங்க மட்டும் தான் வர முடியும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் என்ன உருவாக்கினவர். ஆண்டவர் ரொம்ப அழகா நான் 42வது அதிகாரத்துல அதிகாரத்தோடு பேசுறாரு. என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். என்னைக்கு கர்த்தர் யாக்கோபு போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி போராடி கேட்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள், நான் உன்னை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் என்றார் ஆண்டவர். அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக உண்மையாகவே இந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள் நமக்காக கொடுத்து நம்மளை ஒரு பிள்ளைகளாக நம்மளை உருவாக்கி தாயின் கர்ப்பத்தில் நம்மளை தெரிந்து கொண்டு எல்லா காரியங்களும் நமக்கு கொடுத்து இதை வைத்திருக்கிறார்னாக்கா, அந்த 15வது வசனம் வாஸ்தவம் பார்த்தீங்களா? 32வது அதிகாரம் உபாகம் 15ல், நீ என்னை மறந்துட்ட, நீ என்னை தூக்கி போட்டுட்ட, என்னை நீ தள்ளி வச்சுட்ட. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது எவ்வளோ ஆண்டவர் கஷ்டப்பட்டு பேசுறாருல அந்த வார்த்தைகளை. அதெல்லாம் ஆண்டவரை வேண்டாம் ஏசப்பா. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விலகவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உம்மோடு கூடவே இருக்கணும் இயேசு சுவாமி. உமக்காகவே வாழணும் ஆண்டவரே, உமக்காகவே நான் செய்யணும் ஆண்டவரே, உமக்காகவே நான் ஓடணும் ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பாக, யெஷூரனே பயப்படாதே, யெஷூரனே பயப்படாதே. அதுக்கு மேல அதுக்கு 3வது வசனம் கூட நான் வாசிக்கணும்னு விரும்புறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலும் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். யாருக்கு? யெஷூரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். யெஷூரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இழந்துடாதீங்க, கண்டிப்பா இழக்காதீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்குமே இழக்காதீங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நான் இழக்கவே மாட்டேன். ஆண்டவரே, என் சந்ததியின் மேல, என் சந்தானத்தின் மேல உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். நம்ம தாங்க இழக்கிறோம். ஆண்டவர் கொடுக்க தயாரா இருக்கிறார். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நீங்க என்ன கேட்கறீங்களோ, ஆண்டவர் என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கன்னு சொல்றீங்களே, ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் தான் உண்டாக்குனவரு. உன் சன்னிதானத்தை உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தை நான் ஆவியை ஊற்றுவேன்றாரு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எனக்குள்ள இருக்கும் போது
அந்த தேவனை விட்டு நான் ஏன் கடந்து போக வேண்டும்? அந்த தேவனுக்கு நான் ஏன் துரோகம் செய்ய வேண்டும்? அந்த தேவனை விட்டு நான் எங்குமே செல்லவே முடியாது. ஏசப்பா, நீங்க தான் என்னை எங்க நெருப்புல போட்டாலும் சரி, என்னை சிங்க கெபில போட்டாலும் சரி, என்னை எங்க தூக்கி போட்டாலும் சரி, என்னை ஒதுக்கி வச்சாலும் சரி, நீங்க தான் எனக்கு கையை கொடுத்து தூக்கி எடுக்கிறவர். ஆமென். அந்த தூக்கி எடுக்கிற தேவன். யெஷூரனே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படவே பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்காக எல்லாம் வச்சு செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறேன். நீ எதுக்கு பயப்படணும்? யெஷூரனே, நீ எதுக்கு பயப்படணும்? அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறாரே, நீ எதுக்கு பயப்படணும்? அந்த தேவனை நான் எங்குமே விட்டுட்டு போகவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களா இந்த உலகத்துல நம்ம நடக்கணும்னாக்கா என்னைக்குமே அவரை விட்டு விலகாதீங்க. என்னைக்குமே அவரை விட்டு போகாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க சூழ்நிலையில ஐயோ இந்த பாஸ்டர் சரி கிடையாது, அந்த ஊழியக்கார் சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது, அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாதுங்க. தகுதியே கிடையாது. ஆண்டவர் யார் மூலமா? கழுதையின் மூலமா பேசினார் ஆண்டவர். அந்த கழுதையை கொண்டு உபயோகம் நீ பேசலாம்னாக்கா இன்னைக்கு கழுதையை பெற்று பேச வைப்பார் கர்த்தர். மிருகங்களை வைத்து பேச வைப்பார் கர்த்தர். சோ கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்க. அநாதி தேவனே, யெஷூரனே, தேவனை போல ஒருவரும் இல்லைங்க. உங்களை என்னைய பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லணும், ஜனங்க பார்த்து சொல்லணும், யெஷூரனின் தேவனை போல யாருமே கிடையாது. அந்த யெஷூரனின் தேவன் தான் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாத, நான் துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். வானங்களின் மேலும் அதன் மாட்சிமையோடு ஆகாய மண்டங்களின் மேலும் ஏறி வருவான் எனக்காக. இப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கும் போது, இந்த 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 தெய்வத்தை நான் வணங்கும் போது, ஏசப்பா இது போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே. தயவு செய்து ஆண்டவரை ஒரு நாளை விட்டு விலகி போயிடாதீங்க. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தானோ. ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கும் போது உதைச்சி தள்ளாதீங்க. வேண்டாம் ஆண்டவரே, எஸ்ஸப்பா நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் கொடுத்த மாட்சிமை, நீர் கொடுத்த ஆகாரம், நீர் கொடுத்த தண்ணி, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் தாழ்மையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அதை நான் பயன்படுத்தி கொள்ளணும்ப்பா. அதை நான் ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமா இருக்கணும். உண்மையாக சொல்றேன், இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வளர்க்குற பிள்ளைகளுக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும். இந்த யெஷூரனின் தெய்வத்தை, நான் கண்ட இந்த யெஷூரனின் தெய்வத்தை பிள்ளைகளுக்கும் it should be pass on. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது போய்கொண்டே இருக்கட்டும் ஐயா, அநேகருக்கு போய்கொண்டே இருக்கட்டும். இந்த யெஷூரனின் தேவன். திரும்பமாக சொல்றேன், யெஷூரனே நீ பயப்படாதே, அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கங்க, இந்த யெஷூரனின் தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்கனாக்கா உங்க பிள்ளைகள் மீது, உங்க சந்ததியின் மீது அவர் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. என்னைக்குமே உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ண மாட்டாரு. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்றவங்க தான் இந்த மீட்டிங்ல வந்து உட்கார முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஒரு நாளும் உங்க ஜெபத்தையோ உங்க கண்ணீரையோ அவர் வேஸ்ட் பண்ணவே மாட்டார். துரிதல வச்சிருக்கிறாரு, கணக்கெடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததியின் மேல, உன் சந்தானத்தின் மேல என்னுடைய ஆவியையும் நான் ஊற்றுவேன். கவலையே படாதீங்க. ஆண்டோட்ட கீப் ஆன் பிரேயிங். ஏசப்பட்ட சொல்லுங்க, கிடைக்குதோ உமக்கு ஸ்தோத்திரம், கிடைக்கலையா உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீரே என்னை உண்டாக்கினவர் அப்பா, நீரே எனக்கு துணை நிற்கிறவர் இயேசு சுவாமி, நீரே எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், நீரே ஆண்டவரே. யாக்கோபே தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, எல்லாரும் தெரிந்து கொண்டவங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்து கொண்டவங்க. அந்த தெரிந்து கொண்டவங்க மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அந்த தெரிந்து கொண்டவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. ஒரு நாளும் ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதீங்க. ஜெபிக்காம, பைபிள் வாசிக்காம, குடும்ப ஜெபம் பண்ணாம, ஆலயத்துக்கு போகாம துரோகம் செய்யாதீங்க. கர்த்தர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரட்டும். அப்படியே கண்களை மூடி நாம் அனைவரும் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம்.